வணக்கம் அண்ட் வெல்கம் டு வேல்செக் சேனல். ஆக்சுவலாக ஒரு 32 இன்ச்சில் பேனல் எப்படி அசம்பிள் பண்ணுறோன்றதை பார்க்க போகிறோம். ஓப்பன் பண்ணவா? சார். இந்த ஃப்ளேவர் அதான் பார்த்து கீழே வச்சிங்கன்னா டஸ்ட் வந்துடும். ஹவுசிங் இது ஒவ்வொன்றுக்கும் இண்டிவிஜுவல் ஹவுசிங் இருக்குது. ஆமாம் சார். ஆமாம், அதான் செட் ஆகும். இதோட நீங்கள் உடனே நீங்கள் டிசைன் நாங்கள் பண்ணலாம் சார். இப்போ இந்த மாதிரி நம்ம ஒன்று போடுறோம். நீங்கள் பண்ணிக்கோங்க, உடனே கூட பண்ணிக்கோங்க. இது நார்மலாக அந்த ஸ்க்ரீனோட அந்த இது வரும், நம்ம கேசிங் வரதில் கார்னரில் வரது கேசிங் பாக்ஸ் வரும். இது வந்து கேசிங் பாக்ஸில் வரும். கேசிங் பாக்ஸில் டாப்பில் வரும். இந்த குஷன்லாம் வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும் போடுறப்போ வந்து இந்த குஷன்ஸ் இருக்கு இல்லைங்களா, இதெல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கணும். அப்புறம் இந்த இது வந்து உங்களுக்கு எந்த இடத்துலையும் வந்து ஏதாச்சும் அன்லாக் ஆகி வந்துடும். அன்லாக் ஆகி வந்துடக்கூடாது. ஏன்னா அன்லாக் ஆகி வந்திருக்கிற சுச்சுவேஷனில் வந்து பேனல் தூக்கி போட்டு மேலே பெசல் வச்சு அமுத்துனீங்க அப்படின்னா கிராக் ஆகும். அப்படியே கிராக் சொல்லணும்னா ஷார்ட் ஆகும். இது கொஞ்சம் க்ளீன் பண்ணுங்க சார். லேட்டாக க்ளீன் பண்ணிட்டு மேலே பேப்பர்ஸ் மட்டும் எடுத்துருங்க. மேலே இருக்கிற பேப்பர் ஒன்று அதை பார்த்துங்க. ரைட், துணியெல்லாம் எடுத்து பண்ணுங்க. அந்த ட்ராவல் பாருங்க. நான் கார்னரில் மடிச்சு விட்ருப்பாங்க. நான் பார்த்தேன் ஃப்ரண்ட்டில் தான் இருக்குது. ஃப்ரண்ட்டில் இருக்குது. பேக்கில் இல்லைங்க சார். பேக்கில் எதுவுமே வராது. இல்லை வரும் சார், வரும். பேப்பரை எடுத்து விட்டு தான் நம்ம அசம்பிளை பண்ணுவோம். இருக்கான்னு பாருங்க. இல்லை 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 இருக்கு ரொம்ப மெல்லிசாக இருக்கு. இல்லை இது பேனலா? அந்த இல்லை இருக்கு. பொறுமையாக அதே ஈவனாக எடுத்தீங்கன்னா ஒன்றும் பண்ணாது. இதுதான் அந்த கலர் ஷேடெல்லாம் கொடுத்தது. அந்த மேலே சேடை வந்துச்சு இல்லையா? ஆக்சுவலாக கைக்கு க்ளவுஸ் போடணும் சார். இப்படியே ஏன்னா அந்த இம்ப்ரெஷன் அப்படியே விடும். கையில் ஆயில் இருக்குங்க, அப்படியே விடும். மேக்ஸிமம் அந்த ஏர் கன் இருக்குல்ல சார், அதை வச்சு தான் மேக்ஸிமம் இது. அது பேக் லைட்டுக்கு தான் செட் ஆகுங்க, டிஸ்பிளேக்கு செட் ஆகாது. இல்லை சக் பண்ணி எடுக்கலாம் சார். இந்த இது வேக்கம் சொல்றீங்க? வேக்கம், சின்ன வேக்கம் சைடில் இந்த சைடு 2 சைடு வேக்கம் வச்சு தான். மேலேயும் பேப்பர் தான் இருக்கும், துறைக்கத்தான் இருக்கிறது தூக்கிடலாம். இல்லை அதான் லேசாக அது மடிச்சு விட்ருவோம் ஒரு கார்னர் மட்டும். எதுக்கு? மேக்ஸிமம் 32 தான் சார். 32.5லாம் இருக்கு அதில். 31.5 32 80 சென்டிமீட்டர்ஸ் சார். 80 சென்டிமீட்டர். 18 31.5 தான் வரும். 18 தானே.
இது ஒரிஜினலில் மட்டுமா இல்லை எல்லா இடத்துலையுமே அப்படி தான்? எல்லா பிராண்ட்லேயுமே அது இது பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே கொஞ்சம் அந்த டிஸ்பிளே விட கொஞ்சம் சிறுசாக இருக்குதுங்க இது. அது 1/2 இன்ச்சு அடிக்கிறதுலாம் ஒன்றும் இல்லை, என்ன ஒன்று ஆகும். பிரச்சனை இல்லைங்க. இது வந்து இந்த ரப்பர் கட்டு மட்டும் வேறு வாங்கிக்கலாங்க. கார்னரில் ஒரே இருக்கு. ஸ்டோக்கில் போடுற மாதிரி ரெண்டாக போடாமல். இந்த ரப்பர் ரப்பர் இது தனியாக ரோலாகவே விற்கிது. ரோலாக விற்கும். நம்ம கரெக்டாக அந்த திக்னஸ் என்னவோ அது கரெக்டாக கட் பண்ணி 3M இது பிராண்டட் ஐட்டம். 3M சொல்லிட்டு பிராண்டட் ஐட்டம் உங்களுக்கு சென்னையில் நல்லாவே கிடைக்கும். இது யாரும் நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணிங்கன்னாவே சரி. இது நார்மல் அந்த கீழே அந்த பிளாக் டேப் போடுமே சார், அது தேவையில்லையா? இது இல்லைங்க, இதில் ஒன்றும் வராதுங்க சார். பிளாக் டேப் ஆக்சுவலாக நம்ம பண்ணும்போது என்னன்னா கீழே ஃபுல்லி அந்த டேப் போட்டுருவோம். பிளாக்ல டேப் இருக்கு பார்த்தீங்களா? அது சார் இது ஆக்சுவலாக இந்த ரப்பர் போட்டிங்கன்னா தான் சேஃப். இல்லை இந்த ரப்பர் போட்டுருவோம். சரிங்க. நம்ம என்னன்னா கொஞ்சம் அந்த மூமெண்ட்ஸ் சுத்தமாக டோட்டலி இருக்கக்கூடாதுன்றதுக்காக கீழே அப்படி டோட்டலி டேப் போட்டுருவோம். மூமெண்ட்ஸ் இருக்கணும் சார். மூமெண்ட்ஸ் இருக்கணும். இருந்ததுனா தான் வந்து உங்களுக்கு கேப் இருக்கிறவங்க கரெக்டாக அட்ஜஸ்ட் ஆகி உட்காரும். நீங்கள் ஒரு வாரம் இழுத்து பிடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க டெம்பரில். ஆமாங்க ஆமாங்க. அதனால தான் இந்த கிளியரன்ஸ் வந்து அதிகமாக இருக்கிறதுனால தான் சொன்னேன் உங்களுக்கு டேப்பை மாற்ற சொன்னது காரணமே. இந்த கரெக்டாக மெஷர்மெண்ட்ஸை வெர்னியரில் எடுத்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இப்போ 2 ஓட்டமா கொஞ்சம் அதிகமாக இருக்குது உங்களுக்கு தெரியுங்களா? கேப்ஸ் 2 ஓட்டம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அவ்வளோ டைட்டாக கூட போட வேண்டியது இல்லைங்க ஆக்சுவலாக. இதில் கரெக்ட் சைஸ் போட்டிங்கன்னாங்க என்ன பண்ணலாம்னா முதல்ல வந்து லெஃப்ட்டு டாப்பையும் போட்டுட்டு டிஸ்பிளே தூக்கி போட்டு ரைட் சைடில் ஓட்டினீங்கன்னா வித்தின் 2 மினிட்ஸில் முடிஞ்சிடும். இது நம்ம சென்டர் அலைன் பண்ண வேண்டியது இருக்குது. ஒரு ஃப்ரேம்காக நம்ம செட் பண்ணி வச்சோம்னா அடுத்து அதே டக்குன்னு எடுத்து அந்த மெஷர்மெண்ட் வெர்னியர் இருக்குது. வெர்னியர் எடுத்து கேப் மெஷர் டோட்டல் ஒரு சைடு ஃபுல்லாக தள்ளி விட்டு டோட்டல் மெஷர்மெண்ட் எடுத்துட்டு பை 2 பண்ணிட்டு நீங்கள் வந்து இதே சைஸில் மெஷர்மெண்ட் கொடுத்துட்டீங்கன்னா இந்த ஸ்டிக்கர் இதே கட்டிங் போட்டு எடுத்துக்கலாம் உங்களுக்கு. அப்புறம் உங்களுக்கு இருக்கு. ஒரு பேப்பர் இருக்குங்க இல்லைங்களா? இந்த சைடு கார்னரில் இருக்க பேப்பரில் ஸ்டிக்கர் தான் மடிச்சுட்டு மட்டும் விட்டுருவோம். கார்னர் எடுத்து விட்டு லேசாக மடிச்சு மட்டும் விட்டுருவோம். அடிச்சு மட்டும் விட்டுட்டுங்களா? ஆமாம், லேசாக மடிச்சு விட்ருவோம். ஏன்னா நம்ம அவ்வளோதான், எடுத்து விட்டு மடிச்சு விட்ருவோம். அவ்வளோதான். உள்பக்கம் முடிச்சு விட்டா வண்டி நிறுத்திட்டாங்க. சென்டர் ஆகிறது தான் காஃப். என்னங்க சார்? சென்டர் ஆகிறது தான் காஃபு. இதான் காஃப் போர்டு. இது உள்ள வச்சுட்டு
இது போர்டு வந்து அது எடுத்து சார். இந்த ஸ்பேஸ்லாம் ஃப்ரீ பண்ணிக்கணுங்க. நம்மளோட கொஞ்சம் டேபிள், இந்த டேபிள் பத்தாதுங்க, இந்த பேனல் போடுற பெரிய டேபிளாக அந்த டேபிள் ஃப்ரீ பண்ணி டேபிள் எதுவும் இருக்கக்கூடாதுங்க. சின்ன ஸ்க்ரூ இருந்ததுன்னா கூட மாட்டேன். நீங்கள் ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தீங்கன்னா நான் ஃபிட் பண்ணி வச்சுருக்கேன். ஒவ்வொருத்தா மாறி மாறி கிளம்பத்தே அவர் நாளைக்கு காலையில் போயே ஆகணுன்றாரு. நைட்டு ஸ்டே பண்ணி ரெஸ்ட் கூட போயிருக்கோம். அந்த தம்பிக்கு கேப் இருக்குங்களா? லைட்டாக இருக்கு. மேலே ஸ்க்ரூ வரும்ல சார், ஸ்க்ரூ பண்ணால் சரியாக பிடிச்சிங்க கட்டி பிடிச்சேன் அங்கே கை வைக்காங்க. கேப் தராதிங்க போய் கைவிட்டாது. அந்த இன்னொரு ஒயிட் எடுத்தீங்களா சார், அது சரியாகும் சார். அந்த அதில் எடுத்தீங்க, அந்த இதில் எடுங்களே, அதை எடுக்க பேக்கிங் இருக்குது உடச்சிட்டோம். இல்லை அந்த அதில் ஒயிட் இருக்குது பார்த்தீங்கன்னா, அது கரெக்டாக வரும். அந்த ஒயிட் கரெக்டாக அதான் கரெக்டா. இது வேறு எஸ்எம்பிஸில் வர ஸ்க்ரூவா? இல்லை, நான் வேறு ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணுறேன். இது எஸ்எம்பிஸில் வர. நாங்கள் அப்பப்போ ஆல்ட்ரு பண்ணிக்கலாம். நம்ம ஸ்லிப் ஆகிருக்குதுங்க. பிடிச்சிருங்க சார். இது வந்து அப்படியே கிரவுண்டு கண்டக்ட் கிரவுண்ட் ஆமாங்க சார். இது வந்துட்டு ஆக்சுவலாக இந்த அதனால் ஒரு சில ஸ்க்ரூ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, கொஞ்சம் நல்லா ப்ராடாக வரும். இல்லை சில இதில் ஸ்க்ரூ டைப் இருக்கும். ஆமாங்க, ஆக்சுவலாக கொஞ்சம் ப்ராடாக வரும். ப்ராடாக வந்து கொஞ்சம் சென்ட்ரலையே போடலாம். இது லோகோ சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் என்ன
இருந்து நடத்துங்க சார். இது வேரியேட்டர் இல்லை இது இது நம்ம அடிஷனல் ஸ்பேர் வேணாலும் அதை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். சப்போஸ் நம்ம வாரண்டி கொடுப்போம், ஏதாவது பண்ணுவோம், இந்த மாதிரி கேபிள் நமக்கு வேணும்னா எடுத்து ஆர்டர் பண்ணி सीवी इंटरफेस साथी करूँ சும்மா அப்படியே இருக்குது. ஸ்டாண்ட் பைங்க அங்கே ஸ்பெசிஃபிகேஷனாக நம்ம அதை செக் பண்ணிக்கலாம். ஸ்டாண்ட் பையில் வந்துட்டு 29 அந்த மாதிரி அது ஷட் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகி ஷட் டவுன் ஆயிடுச்சு. ஷட் டவுன் ஆனதே வெறும் 0.010 தான் இருக்குது. இவ்வளோ தான் இருக்குது கரண்ட்டு. நார்மலாக ரெட் லைட் எரியிறப்போ உங்களுக்கு ஆன் பண்ணிங்கன்னா கண்டினியூஸாக ரெட் லைட் இப்படி பேக் லைட் எரிய ஆரம்பிச்சது அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு பேக் லைட் இப்போ எரிய ஆரம்பிச்சது 200 பேர். ஃபுல் ப்ளூ வந்துச்சுனாலே மேட்ரு முடியும். தலையில் இருக்கா செட் ஆகும்.